வணக்கம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல் பகுதி 12 பார்க்க போறோம். இதுவரைக்கும் 11 பகுதிகள் பார்க்கப்பட்டிருக்கு. அதில களவுனா என்ன? அது குறித்த விளக்கங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தலைமக்கள் இருவருடைய உளவியல் சார்ந்த வி நி நிலைகள், அதாவது உணர்வு நிலைகள் எப்படி இருக்கும்? அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட உணர்வுல இருப்பாங்க? என்பது பற்றி இலக்கண விளக்கம் பார்க்க போறோம். இதனுடைய நூற்பாவுடைய தொடக்கம் வேட்கை, ஒருதலை உள்ளுதல், மெலிதல் என்பதாக தொடங்குகின்ற 99வது நூற்பா. அந்த 99ங்கிற எண் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மாறுபடும். நீங்க நூற்பா மட்டும் வைத்துக்கொண்டு பார்க்கணும். அதில களவு இலக்கணம், உணர்வு நிலைகள் என்னங்கிறது பார்க்கலாம். அடுத்து இளம்பூர்ண சொல்லுகின்ற அவத்தை என்பது என்ன? 9, 10 என்பது குறித்த விளக்கம். ஆக்கம், செப்பல், நாணுவரை இறத்தல், அறத்தொடு நிற்றல், சாக்காடு குறித்த விளக்கங்கள். மறத்தல் என்ற உணர்வு நிலை என்ன? உணர்வு நிலைகள் என்பது மெய்யுறுப்புணர்ச்சியும் ஒன்றா? இது போன்ற பல்வேறு விளக்கப் பகுதிகளை இதில் பார்க்கலாம். தனியாக ஒரு எழுதப்படாத பகுதியாக ஒரு உரையாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக இங்க மடலூறுதலும் இடம்பெறுகிறது. இந்த நூற்பா வேட்கை, ஒருதலை உள்ளுதல். நான் எங்க நிறுத்துறேனோ அங்க கம்மா போட்டுக்கணும். வேட்கை, ஒருதலை உள்ளுதல், மெலிதல், ஆக்கம் செப்பல், நாணுவரை இறத்தல், நோக்குவையெல்லாம் அவையே போறல், மறத்தல், மயக்கம், சாக்காடு என்ற அச்சிறப்புடை மரபின் அவை களவு என மொழிப. மேல என்ன தலைப்பு? களவு இலக்கணம் என்பதாக சொல்லப்படுகிறது. உணர்வு நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது களவு ஒழுக்கத்தில் காதலர் உள்ளத்தே நிகழக்கூடிய உணர்வு நிலைகளை விரித்துச் சொல்கிறது. மெய்யுறுப்புணர்ச்சி நிகழும் காலம் உணர்த்துதல் நுதலிற்று என்றால் சொல்லப்பட்டது. மெய்யுறுப்புணர்ச்சி என்பது இருவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சியை பற்றி சொல்லுகின்ற பகுதியில் இவர்களுடைய உணர்வு நிலைகள் எவ்வாறு இருக்கும்? அவத்தை 9, 10 என்பது சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவத்தை என்பது உணர்வு நிலை. அது உரையாசிரியர் சொல்லுகின்ற ஒரு சொல்லுன்னு வச்சுக்கலாம். அகுதேல்னா அதாவது அவை 10 உள. 10 இருக்கு. அந்த உணர்வு நிலைகள் 10ன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு நம்ம சொல்லப்பட்ட நூற்பால 9 உணர்வு நிலைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா காட்சி விகற்பத்தை நாம் சேர்த்துக்கொண்டு 10ன்னு சொல்றாரு. அப்ப அது உட்பட 10ஆம். காட்சி விகற்பம் முதல் பகுதியில சொல்லியிருப்போம். காட்சி, ஐயம், துணிவு என்ற ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் முதல் உணர்வு நிலை. பிறகு சொல்லப்பட்ட இந்த 9 சேர்த்து 10 அவத்தை நிலைகள் இருக்கு, உணர்வு நிலைகள் இருக்கு என்பதாக சொல்லப்படுது. வேட்கை 2வதுன்னு சொன்னா, இந்த வேட்கையில தொடங்கப்பட்ட இந்த நூற்பாவில் தொடங்குகின்ற முதல் உணர்வுல வேட்கை. அந்த வேட்கை 2ன்னு வச்சுக்கோங்க. முதல்ல சொல்லப்பட்ட காட்சி முதல் உணர்வு நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாமே உரையாசிரியர் சொல்கின்ற விளக்கம். அடுத்து நச்சினார்க்கு நேரே என்று சொல்லப்படுகிற நச்சர் என்ன சொல்றார்னா, இது முதலாக களவு இலக்கணத்தை அவர் சொல்லுகிறார். இதனால் இயற்கை புணர்ச்சி முதல் களவு வெளிப்படும் துணையும் இருவருக்கும் உள்ள இலக்கணம் இந்த 9. 2 பேருக்கும் உள்ள உணர்வு நிலைகள் மொத்தம் 9 என்பதாக நச்சினார்க்கு நேர் சொல்லுகிறார். பொருள் இப்ப நம்ம பார்க்கணும். அந்த உணர்வு நிலைகள் 9, 10ன்னு சொல்றோம்ல, இதனுடைய உணர்வு நிலைகளுடைய பொருள் என்ன? ஒருதலை வேட்கை அப்படின்னு சொல்லுது. புணராத முன்னும் புணர்ந்த பின்னும் இருவருக்கும் இடைவிட்டு நிகழாது ஒரு தன்மைத்தாகி நிலைபெறும் வேட்கை. 2 பேரும் முதல்ல இருவரும் ஒன்றுபட்ட பிறகும் அதற்கு முன்பாகவும் 2 பேருக்கு இடையில உள்ள உணர்வு நிலைகள் ஒரே போல இருந்துச்சுன்னா அப்ப அது தோன்றுகின்ற வேட்கை என்ற விருப்ப பகுதி தான் ஒருதலை வேட்கை. ஒருதலை உள்ளுதல்னாவே நினைத்தல்னு அர்த்தம். இடைவிடாது ஒருவரை ஒருவர் சிந்தியா நிற்றல்னா சிந்தித்தல் அர்த்தம். தொடர்ந்து இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறது. மெலிதல் அவ்வாறு உள்ளுதல் காரணமாக உடம்பு வாடி போகும். ஒரே சிந்தனையில் அவங்க ஒருத்தர் தேடிக்கொண்டே இருந்தாங்கன்னா மனது அதை அவர்களையே தேடும் பொழுது அதனால் உடம்பு மெலிந்து விடும். ஆக்கம் செப்பல் என்பது அடுத்த உணர்வு நிலை. யாதானும் ஒரு இடையூறு கேட்ட வழி அதனை ஆக்கமாக நெஞ்சிற்கு கூறிக்கொள்ளுதல். கோடெல்லாம் கொள்ளுதல். ஒரு இடையூறு வந்துருச்சுன்னா அதன் காரணமாக நெஞ்சில் இவர்கள் தானாகவே பேசுகின்ற அந்த பகுதி ஆக்கம் செப்பல். நாணுவரை இறத்தல். ஆற்றும் துணையும் நாணி அல்லாதவழி அதன் வரை இறத்தல். அப்படின்னா ஆற்றும் துணைன்னா பொறுத்து கொண்டே இருப்பது. அவன் வருவரை நாம் பொறுத்திருப்போம் என்று பொறுத்திருந்து, நாணி என்றால் வெட்கப்பட்டு, அது முடியாத பொழுது அதனுடைய கடைசி பகுதியாக இறத்தல் என்பதும் நிகழும். இப்போ சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு வரியில பொருள் சொன்னாலும் தனித்தனி பகுதியாக விளக்கம் பின்னாடி வருது. நோக்குவையெல்லாம் அவையே போறல். பார்க்குற இடமெல்லாம் அவங்க போலயே தெரியும். அவங்களுடைய நெருக்கமான ஒரு பொருளாகவே தோன்றும். பிறர் தம்மை நோக்கிய நோக்கெல்லாம் தம் மனத்து கறந்து ஒழுகின்றவற்றை அறிந்து நோக்குகின்றார் என திரிய கோடல். அப்படின்னா பார்க்கின்ற எல்லாவற்றிலையும் மனதில் கறந்து என்றால் மறைத்து வைத்திருக்க எல்லாமே அங்கு தெரிவது போல தோன்றுகிறது. திரிதல் எல்லாம் மாறுபட்டு தோன்றுகிறது. ஒன்றை மற்றொன்றாக மாறுபட கருதுதல். மறத்தல் அவங்க வழக்கம் போல செய்கின்ற விஷயங்கள் மறந்து விடுதல். விளையாட்டு முதலியவற்றை அவர்கள் மறந்து விடுகிறார்கள்.
மயக்கம் செய்திறன் அறியாது கையற்று, கையற்று என்றால் தன்னிலை இழந்து, புல்லும் மாவும் முதலியவற்றோடு கூறுதல். புல்லு என்றால் பறவைகிட்டையும், மா என்றால் விலங்கிட்டையும் இப்ப பேசிக் கொண்டிருப்பார்கள். மயக்கம் செய்திறன்னா மயக்கத்தினால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இப்போ பேசுவது. சாக்காடு என்றால் கடைசி நிலை. மடல் ஏறுதலும் வரைபாய்தலும் போல்வன கூறல். மடல் ஏறுதல் என்பதுக்கு பின்னாடி சொல்றேன். வரைபாய்தல், வரைனா மலையில போய் மேலிருந்து கீழே குதித்து உயிர் விடுதல். இவையெல்லாம் சாக்காடு என்று சொல்லப்படுகிற உணர்வில்லை. அந்த சிறப்புடை மரபின் அவை களவு என சொல்லப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த சிறப்புடைத்தான முறையினுடைய 9 உணர்வு நிலைகள் அல்லது அவத்தைகள் களவினுடைய ஒழுக்கம் என்று சொல்வர். இதுல இளம்பூர்ணர் தனித்தனியான விளக்கப்பகுதியில் என்ன சொல்றாருன்னா, வேட்கைன்னா என்ன அர்த்தம்? பெறல் வேண்டும் என்ற உள்ள நிகழ்ச்சி, மனதில் நினைக்கிறது. வேட்கை, எனக்கு கண்டிப்பா தலைவியை அடைய வேண்டும் என்ற ஒரு மனம் சார்ந்து ஒரு அவா வருகிறது, நாட்டம் வருகிறது, விருப்பம் வருகிறது. தலைவனுக்கு மட்டுமல்ல, தலைவிக்கு வரும். ஒருதலை உள்ளுதல் நான் முதலே சொன்ன போல தொடர்ந்து நினைத்தல், இடைவிடாமல் நினைத்தல். மெலிதல் என்று உடல் வருந்துதல், உண்ணாமையால் வருதும். பசி தூக்கம் எல்லாமே போயிடும்ல, காதலை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் வருகின்ற ஒரு உணர்வு, உண்ணாமையால் வருகின்ற மெலிதல். ஆக்கம் செப்பல் என்பது உறங்காமையும் உருவ ஓதலும் முதலாயன கூறுதல். உருவ ஓதல்னா நிகழ்ந்ததை சொல்லுதல், ஓதல்னா சொல்லுதல்னு அர்த்தம். உருவ என்றால் நடந்ததை சொல்லுதல். உறங்காமையும் நிகழும், தூங்காமலே இருக்கிற இவை போல எல்லாம் நடக்கும். நாணுவரை இருத்தல், நான்னாவே வெட்கம்னு அர்த்தம். அது வரை இழந்து போறது, நீங்கி போறது. வெட்கம் நீங்கி எல்லை மீறி போகின்ற காட்சி. நோக்குவையெல்லாம் அவையே போறல், தன்னால் காணப்பட்ட எல்லாமே தான் கண்ட உறுப்பு போலவே தோன்றும். அவளுடைய விரல்களைப் போலவே தோன்றுகிற ஒரு பொருளை பார்க்குறான் அப்படின்னு தோணலாம். அவன் என்னெல்லாம் அனுபவிச்சானோ அதெல்லாமே பொருளாக தோன்றுவது. மறத்தல் என்றால் பித்தாகி போதல். மயக்கம் என்றால் மோகித்தல், மயக்கம் அதிகமாக வருகின்ற இடம். சாக்காடு என்றால் சாதல். இவற்றுள் சாதல் 10ஆம் அவத்தை, 10வது உணர்நிலை. ஒளிந்த 8மே களவு நிகழ்தற்கு காரணம். மீதி எல்லாமே இந்த சாகிறது என்றது கடைசி, தனக்குத்தானே போய் இறந்து போறது. மீதி எல்லா உணர்வுகளிலும் களவு என்று சொல்லப்படுகின்ற காதலுக்கு உரியதாக அமைகிறது. ஆக்கம் செப்பல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெஞ்சில் வருத்தம் மிகுகின்றபடியாக பிறருக்கு உரைத்தல். இது செயற்படுத்த வழி என்றால் தலைவன் விலக்கிய விடத்து அதனை அன்பென்று கோடுதலும். தலைவன் தன்மேல் அன்பினால் தான் இவ்வாறு பிரிந்திருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுதலும். இயற்கை புணர்ச்சி புணர்ந்து நீங்கிய வழி தலைவி அதனை அன்பென்று கோடலும். அதாவது தலைவி விலக்கிய போது தலைவன் அவளுடைய அன்புதான் என்று அவன் புரிந்து கொள்ளுதலும், தலைவன் அவளை விட்டு போன பிறகு இதுவும் அன்பு என்று அவள் நினைத்துக் கொள்ளுதலும் நிகழும். நாணுவரை இறத்தல் என்பது வெட்கம் நீங்கிய இடம் சொன்னேன்ல, அது தலைவன் பாங்கற்கும் தோழிக்கும் உரைத்தலும். தலைவி தோழிக்கு அறத்தடு நிற்றலும் போல்வன. அவையெல்லாம் என்னன்னா, தலைவன் தோழிகிட்ட போய் சொல்லுவான், தலைவியை கூட்டிட்டு வா என்று தோழியிடம் சொல்லுகின்ற பகுதிகளும், தலைவி தோழிக்கு அறத்தொடு நிற்றலும். எனக்கு அறத்தொடு நிற்றல்னா என்ன அர்த்தம்னா, அந்த களவுக்கு அற்பாக மாறுகின்ற காட்சி தான் அறத்தொடு நிற்றல். ஆக பிறர் யாருக்குமே தெரியாமல் இவர்கள் இருவர் இயற்கை புணர்ச்சியை கொள்ளும் பொழுது மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருக்கணும்னா இவர்கள் கற்பை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். வரைதல் என்று திருமணத்தை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். அதற்கு தோழிட்ட போய் எனக்கு திருமணத்துக்கான ஏற்பாடு செய் என்று தலைவி சொல்லுகின்ற அறத்தொடு நிற்றல் என்ற துறையை போய் சேரும். பின்னாடி இது எல்லாமே நீண்ட விளக்கத்துல வரும். களவினை பிறருக்கு எடுத்துரைத்தல் தான் இந்த பகுதி. கற்பின் தலை நிற்றல், அது இறைநாள் களவில் உரையும் இந்த விளக்கத்தை தான் சொல்லு. கற்பின் தலை நிற்றல் என்றால் திருமணத்தை நோக்கி தலை நிற்றல்னா அதற்காக போய் பேசுகின்ற காட்சி. நாணுவரைத்தல் சாக்காடுன்னா ஏற்கனவே சொன்னதுதான். தலைமகனுக்காயின் கருமத்தான் நாணும் நிலை கடந்து வேன் அவாவுற்று நிற்றல். கர்மம் என்று தனக்கு நேர்ந்த நிகழ்ச்சி எல்லாம் காரணமாக அவன் வெட்கத்தை கடந்து அவாவுற்று நின்றால் அவளுடைய வேட்கை மீதூர நிற்கின்ற காட்சி. தலைவி என்ன சென்றால் பெண்மை காரணமாக ஒடுங்கி நின்ற உள்ளம் தன் நிலை கடந்து கிளர்ந்து நிற்றல். அவள் வெட்கம் காரணமாக தன்னுடைய உள்ளத்தை, தன் உள்ளம் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் அது நிற்க மாட்டேங்குது, தன்னிலை கடந்து நிற்கின்ற காட்சி. இது நாணுவரை இறத்தல். நாணமானது வரை இறந்து போகிறது, எல்லை கடந்து போகிற காட்சி. மறத்தல், அவங்களுக்கு என்னெல்லாம் மறக்கும் அப்படின்னா, தலைவர்க்குன்னு போட்டா தலைவனுக்குன்னு அர்த்தம், தலைவிக்கு தலைமகட்குன்னு எழுதுவாங்க அதை. அப்போ தலைவன் என்னத்தை மறப்பான்னா, கையுறை புனைதலும் வேட்டை மேலிட்டு காட்டு திரிதலும். அப்படின்னா காட்டுல எல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, வேட்டை வேண்டும் என்பதற்காக போய் திரிகிற காட்சி. கையுறை புனைதலும், அவள் கையுறையாக கொடுத்தல் அன்பளிப்பாக கொடுக்கின்ற காட்சி. அது எல்லாமே அவனுக்கு மறந்து போகின்ற காட்சி. கிளியும் பந்து முதலியன கொண்டு விளையாடுதலை தவிர்த்து விடுதல் தலைவிக்கான மறத்தலுக்கான காட்சி. அது சாக்காடு என்றது அது இறப்பை நோக்கி போகின்ற காட்சி. தலைமகனுக்கு என்றால் அது மடல் ஏறுதலும் வரைப்பாய்தல் முதலியவற்றை எண்ணுதலும் கூறுதலும் ரெண்டுமே நடக்கும்.
தலைவன் வந்து இவள் கிடைக்கலைன்னா நான் அவள் இறந்து விடுவேன் என்று சொல்லுகின்ற மடலேறுதல் காட்சியும், வரை பாய்தல் என்றால் மலையிலிருந்து உயிர் விடுதல் போன்றவற்றை அவன் மனதில் எண்ணிக்கொள்வான். அதை பிறரிடம் சொல்லவும் செய்வான். தலைமகளாக இருந்தால் புலன்கள் மனத்தின் வழி நிகழாமல் கையற உறுதலும் சாதற்கு துணியந்தவளாக கூறுதலும். புலன்கள் எல்லாம் மனத்தின் வழி நிகழாது. அந்த புலன்கள் எல்லாம் தான் சொன்னது ஐம்புலன் இருக்குல்ல நம்மளுக்கு, மெய் வாய் கண் இதெல்லாம் தன்னுடைய மனதின் வழி செல்லாமல் கையற உறுதலும் என்றால் அவள் கையை மீறி போகின்ற காட்சியும் சாதலுக்கு துணிந்தவளாக மாறுகிறாள். இந்த இடத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், மடல் ஏறுதல் குறித்த உங்களுக்கு விளக்கப்பகுதியில ஒரு உரையாக சொல்றேன்னு. அது என்னன்னா, மடல் ஊறுதல் என்பது சங்ககால வழக்கத்தில் ஒன்று. இதனை மடல் ஊறுதல் அல்லது மடல் ஏறுதல் ரெண்டாம் சொல்லலாம். தலைவன் தான் விரும்பிய தலைவியை அடைவதற்காக மடல் ஊறுதல் வழக்கம். காதலில் தோல்வியுற்ற சங்ககால தலைவன் என்ன செய்வானா, ஊரார் தன்னுடைய காதலை உணர்ந்து கொள்ளும் விதமாக அவனுடைய தன் மேனியில் உடம்பு முழுவதும் சாம்பலை பூசிக்கொள்வான். யாருமே தலையில் சூடாத எருக்கு மலர்களை எல்லாம் தலையில் சூடிக்கொள்வான். பனைமரத்தின் அகன்ற மடல்களால் செய்யப்பட்ட குதிரை ஒன்றில் ஊர்ந்து காண்போர் கேட்கும் வண்ணம் தலைவின் பெயரை கூவிக்கொண்டு செல்லுதல். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த தலைவனுடைய படத்தையே உருவப்படமாக வரைந்து அந்த குதிரை மேல ஏறி செல்வான். குதிரைன்னா ஒரிஜினல் குதிரை இல்ல, அது என்னன்னா அது பனை மடலால் செய்யப்பட்ட ஒரு குதிரை மேல அவன் ஏறி உட்கார்ந்துருப்பான். யாராவது இழுத்து கொண்டே போவாங்க. சில நேரம் அவளுடைய பெயரை அவன் எல்லாருக்கும் கேட்கும்படியாக சொல்லுவான். அவளை நான் அடைந்தே தீருவேன் என்று சொல்லி அவன் மடல் ஏறி போவான். இது இழிவான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே தன்னை சந்திக்க மறுக்கின்ற தலைவியிடம் தோழியின் மூலமாக நான் மடலேறி விடுவேன் என்று காமம் மிகுந்த தலைவன் சொல்வது உண்டு. காமம் மிகுந்தது ஆடவருக்கு மட்டுமே உண்டு, அதனால் மடலேறுதலும் உண்டு. பெண்கள் மடலேறியது சங்கப்பாடல் எல்லாம் இல்லவே இல்லை. என்ன நிலை நடந்தாலும் பெண்கள் இந்த வழக்கத்தை மேற்கொள்வது இல்லை. ஆனால் பக்தி இலக்கியம் தோன்றிய பிறகு ஆழ்வார்கள் தங்களை பெண்களாக பாவித்துக் கொண்டு எழுதிய பாடல்கள்ல மடலூர்தல் பகுதி இடம்பெறுகிறது. இது எல்லாமே தலைவன் தலைவி திருமணம் நடக்காத பொழுது நிகழக்கூடிய காட்சி இது. ஆக மடலூர்ந்து வந்தாலாவது தலைவி அடைவேன் என்று சொன்னால் அது பெருந்தனைக்கு சார்ந்துவிடும். இருவரும் ஒன்றாக மனதில் நினைக்கின்ற களவு மட்டும்தான் நாம் பார்க்கணும். என்னை மடல் என்பது தலைவி அடைய முடியாத தலைவன் உடம்பெல்லாம் திருநீர் பூசி, திருநீருன்னு போடுவாங்க. சில பேர் அந்த யாராலுமே போடாத பல்வேறு பூசல்களையால் பூசிக்கொள்வார்கள். கையில் தலைவின் ஓவியம் கொண்ட கிளியுடன், கிளின்னா என்னன்னா சிறப்புலகரம், இது பொற்கிளியெல்லாம் சொல்றோம்ல, பொன்னால் செய்யப்பட்ட மூட்டை, அதையெல்லாம் வைத்துக்கொண்டு தலைவியுடைய படத்தை வரைந்து நாற்சந்தியில பனை மட்டையால் செய்யப்பட்ட குதிரை மீது ஏறி நின்று பிறர் அதனை இழுத்துச் செல்வார்கள். தலைவன் தலைவி நினைவாகவே இருப்பான். பனை மட்டையால் செய்யப்பட்ட குதிரை வடிவம்தான் மடல் என்று சொல்லப்படுகிறது. இது பின்னாடி விளக்கமாக நம்ம பார்க்கலாம். இப்ப சாக்காடு என்பதற்கான பகுதியில் இந்த மடல் ஏறுதல் விளக்கம் பார்க்குறோம். இந்த சாக்காடுக்கு ஒரு பாடல் மட்டும், நம்ம பல உணர்நிலைகள் படித்தாலும் ஒரு சில இலக்கிய பாடல் படிக்கலாம். அதில் குறுந்தொகை 17 மாவென மடலும் ஊர்ப, பூ என குவிமுகில் எருக்கம் கண்ணியும் சூடுப, மருகின் ஆர்க்கவும் படுப, பிரிதும் ஆகுப, காமம் கால்கொளினே. காமம் தலைக்கேறி விட்டால் நான் என்னெல்லாம் செய்வேன் சொல்லி தலைவன் மடற்கூற்று பேசுகிறான். இதன் வழியாக சாக்காட்டு உணர்வையும் வெளிப்படுத்துகிறான். இப்ப பொருள் விளக்கம் பார்த்தீங்கன்னா, காமம் கால்கொளினின் காம நோய் முதிர்விற்றால் அதிகமாயிடுச்சுன்னா மடலும் பனை மடலையும் மா என, மான விலங்கு, மா இந்த இடத்துல குதிரை என கொண்டு ஊர்ப ஆடவர்கள் அதனை ஊர்ந்து வருவார்கள். குவிமுகில் எருக்கங்கண்ணியும் சூடுப, குவிந்த அருமை உடைய எருக்கம்பு மாலையையும் பூமாலை போல அடையாள மாலையை போல சூடிக்கொண்டு போவார்கள். மருகின் ஆர்க்கவும் படுவ என்னன்னா வீதியில் பிறர் தம்மை கண்டு ஆரவாரிக்கவும் படுவர்னு சொல்றது. இங்க மருகுதல்னா அலர்னு அர்த்தம். இவங்க 2 பேரும் பாரு, ஒருத்தர் லவ் பண்ணாங்க, 2 பேர் காதல் செஞ்சாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் தங்களுக்குள் பேசுகின்ற கிசு கிசுன்னு வச்சுக்கலாம். அதைத்தான் அலர்ன்னு சொல்றது. அந்த அலரெல்லாம் கேட்கும்படியாக இவன் தெருவில் போவான். பிரிதும் ஆகுப, தம் கருத்து முற்றாதாயின் சாதலுக்குரிய வரைபாயலும் வேறு செயலையும் செய்வர். ஆக பிரிதும் என்றால் வேறு செயலையும் செய்வாங்க. மடல் ஊறுவாங்க, இல்லைன்னா வரைபாய்வார்கள். இந்த சாக்காடு பொருள், காம நோய் முதிர்விற்றால் பனை மடலையும் குதிரை என கொண்டு ஆடவர்கள் அதனை ஊர்ந்து வருவார்கள், ஏறி வருவார்கள். குவிந்த அரும்பையுடைய எருக்கம்பு மாலையையும் அடையாள மாலையைப் போல தலையில் அணிந்து கொள்வார்கள். வீதியில் பிறர் தம்மை கண்டு ஆரவாரிக்கவும் படுவார்கள். தம் கருத்து முற்றாதாயின் முடியவில்லை என்றால் சாதலுக்குரிய வரைபாய்தல் முதலிய வேறு செயலையும் உடையவர் ஆவர். இளம்பூரண அவத்தைன்னு சொல்ற இந்த பகுதி எப்படி முடிக்கலாம்னா,
அவத்தை என்பது உணர்வு நிலை. காட்சி விருப்பமாய் ஐயம் துணிவும் முதல் அவத்தையாக கொண்டு கொள்ள வேண்டும். அதனுடன் இங்கு சொல்லப்பட்ட வேட்கை முலை 9ஐயும் கூட்ட அவத்தை 10ம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாதல் 10ஆம் அவத்தை. வேட்கை மொழி 8ம் தான் களவு நிகழ்வதற்கு உரிய காரணமாக அமையும். இந்த உணர்வு நிலைகள் தலைவன் இருவருக்குமே உரியது என்பது இளம்பூரணர் கருத்து. இந்த உணர்வு நிலைகளை தான் மெய்யிருப்புணர்ச்சி என்பதாக சொல்றோம். வேட்கை முதலாக சாக்காடியராக சொல்லப்பட்ட உணர்வு நிலைகள் தலைமக்கள் இடையே தோன்றிய பிறகு மெய்யிருப்புணர்ச்சி நிகழும். மெய்யிருப்புணர்ச்சி என்பது இருவரும் ஒன்றுபடுகின்ற காட்சி. ஆக காட்சி முதலாக இந்த உணர்வு நிலைகள் ஈறாக சொல்லப்பட்டு பிறகு மெய்யிருப்புணர்ச்சி நடக்கும் என்பதை நாம் இந்த பகுதி முழுவதாக 12 பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.